Hi smart kids, இன்னைக்கு நம்ம normal English versus advanced Englishல என்ன பார்க்க போறோம்னா how to replace a sentence with an idiom. நாம நார்மலா பேசக்கூடிய வாக்கியங்களுக்கு பதிலாக எப்படி idioms யூஸ் பண்ணி பேசலாம், நம்ம கான்வர்சேஷன்ல எப்படி இன்னும் எஃபெக்டிவா கொண்டு போகலாம் அப்படிங்கறதாங்க இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, welcome to the class. What is an idiom? What is the purpose of an idiom? Few famous Tamil idioms. இதை எல்லாமே நம்ம ஏற்கனவே idioms on fruits அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோங்க. இன்னும் நீங்க அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குற போய் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஏன் உங்களை அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே நாம ஒன்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுங்க. எல்லா கிளாஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஹவு டு ரீப்ளேஸ் a sentence with an idiom. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மொழியிலையும் idioms இருக்கத்தான் செய்யுதுங்க. அந்தந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதை சிந்திக்காம சாதாரணமாக பேசி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் நம்மள மாதிரி உள்ள யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த idioms கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடியம்க்கும் ஆன மீனிங் நம்ம தமிழ்லையும் தாங்க பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். All ears, all ears, eager to listen to what someone has to say. ஒருவர் சொல்வதை கேட்க ஆவல். I hope everyone will be all ears when I give my speech. நான் பேசும்போது அனைவரும் ஆவலாக கேட்பார்கள் என்று நம்புகிறேன். Anything but, anything but, not at all, இல்லவே இல்லை. She looked anything but happy. அவள் மகிழ்ச்சியாக இல்லவே இல்லை. Bigger fish to fry, bigger fish to fry, more important things to do. இன்னும் முக்கியமான விஷயங்கள் அல்லது வேலைகள் செய்ய வேண்டும். Don't waste my time, I have bigger fish to fry. என் நேரத்தை வீணாக்காதே, எனக்கு இன்னும் முக்கியமான விஷயங்கள் உள்ளன. Drop the ball, drop the ball, to make a mistake, ஒரு தவறு செய்ததற்காக. Sorry, I dropped the ball. மன்னிக்கவும், நான் தவறு செய்துவிட்டேன். Get out of hand, get out of hand, to become difficult to control, கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும். The children were getting a little out of hand. குழந்தைகளை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினமாகி விட்டது. Hit or miss, hit or miss, something that might be good sometimes and bad other times. சில நேரங்களில் நல்லதாகவும் மற்ற நேரங்களில் கெட்டதாகவும் இருக்கும் ஒன்று. At the moment, it's rather a hit or miss matter. எல்லா நேரமும் சில சமயங்களில் நல்லதாக இருக்கலாம், மற்ற நேரங்களில் கெட்டதாக இருக்கலாம். Spill the beans, spill the beans, to give away a secret, ரகசியத்தை வெளிப்படுத்துவது. We will be there for the surprise party. Now don't spill the beans. Surprise partyக்கு நாங்கள் இருப்போம். இப்போது நீ ரகசியத்தை வெளிப்படுத்தி விடாதே. Under the weather, under the weather, to be sick, உடம்பு சரியில்லை. Today I'm feeling under the weather. இன்று எனக்கு உடம்பு சரியில்லை. The early bird gets the worm, the early bird gets the worm. Those who arrived first have the best chance for success or receive the best. முதலில் வந்தவர்களுக்கு வெற்றிக்கான சிறந்த வாய்ப்பு அல்லது சிறந்ததை பெறலாம். We have to reach the theater early for the best seats. The early bird gets the worm. சிறந்த இருக்கைகளுக்கு நாம் தியேட்டருக்கு சீக்கிரம் சென்றடைய வேண்டும். முதலில் சென்றவர்கள் சிறந்ததை பெறலாம். The elephant in the room, the elephant in the room, a large obvious issue or problem that people are avoiding mentioning or dealing with. மக்கள் குறிப்பிடுவதை அல்லது கையாள்வதை தவிர்க்கும் ஒரு பெரிய வெளிப்படையான பிரச்சனை. I don't want to hear more, but
It's the big elephant in the room. நான் மேலும் கேட்க விரும்பவில்லை, ஆனால் அது நீ தவிர்க்கும் ஒரு பெரிய வெளிப்படையான பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு கிளாஸில் நாம் 10 யூஸ்ஃபுல்லான ஈஸியான idioms தெரிஞ்சுக்கிட்டோங்க, லேர்ன் பண்ணிட்டோங்க. இந்த idioms-ஐ உங்கள் டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் அப்பப்போ யூஸ் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்துடலாம். All yours, anything but, bigger fish to fry, drop the ball, get out of hand, hit or miss, spill the beans, under the weather, the early bird gets the worm, the elephant in the room. இன்னைக்கு நாம நார்மல் இங்கிலீஷ் வெர்சஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் 10 ஈஸியான idioms வச்சு எப்படி நம்மளோட கான்வர்சேஷனை இன்னும் பெட்டராக பில்ட் பண்ணுறது, எப்படி பெட்டராக நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்த்தோங்க. இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணி அடிக்கடி பேசாமல் அப்பப்போ பேசி உங்களோட கான்வர்சேஷனை அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.